கல்வி அறிவில் நம்ம இனத்தை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க சார். 12 விழுக்காடு கூட இல்லாத அளவுக்கு நிலைமை இருக்கு. கட்டாயமாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறத காலேஜ் அனுப்புறத செஞ்சாக்கா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தனியாக 3 விழுக்காடு தான் சார் அரசு துறையிலையோ இல்லை தனியார் துறையிலையோ வேலையில் இருக்காங்க. அவங்க இருக்கிற 28% 3% வந்து ரொம்ப குறைவு. கேரளா மட்டும் தான் இதில் விதிவிலக்கு. அங்கே சின்ன சின்ன மோதல் வந்தால் கூட அந்த 100% படிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் போகாம தடுத்துடுறாங்க. எங்கெல்லாம் படிப்பு குறைவா இருக்கோ உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு உட்பட குறைவா இருக்கிறாங்கலாம் வகுப்பு மோதலும் மதம் மோதலும் கொஞ்சம் அதிகாரம் இருக்கு. இந்த தலைவர்கள்லாம் படிப்பு ஒன்று தான் தீர்வு. அதுக்கெல்லாம் முன்னேற்பாடு எல்லாம் ஆகாது. அந்த கிட்ட விளக்கம். சரி ஐயா, அவங்க நல்ல கேள்வி கேட்கலாங்க. கல்வி அதிகரிக்கும் பொழுதுதான் ஒரு சமூகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அந்த மாநிலத்தில் ஒரு இணக்கமான அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மேம்படும். வகுப்புவாத மோதல்கள், இனவெறி அடிப்படையிலான பேச்சுக்கள்லாம் குறையும் கல்வி அறிவு இருந்தால். இப்போ கேரளாவில் ஓரளவுக்கு கல்வியில் மேம்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அங்கே பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வகுப்புவாத மோதல்கள்லாம் குறைவாக இருக்குது. தமிழ்நாட்டிலையும் ஓரளவு நிறைவாக இருக்கிறது வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது. அதனால் வட மாநிலங்களில் ஏற்படக்கூடிய அளவிலான சாதிய பிரச்சனைகள், வகுப்புவாத மோதல்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏற்படுறதில்லை. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய அந்த கல்வி அறிவோ அல்லது பொதுவான கல்வி அறிவும் திருப்திகரமாக இல்லை, இன்னும் மேம்படணும். அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க, முன்னேற்பாடுகள்லாம் செய்கிறீங்க, முன்னெடுப்புகளை செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஐயா, அவங்க சொல்கிறது ரொம்ப உண்மை. முஸ்லீம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் கல்வியில் ரொம்பவும் பின்தங்கியவர்களாகத்தான் முஸ்லீம் சமூக மக்கள் இருக்கிறாங்க. 5ஆம் வகுப்புக்கு மேலே பள்ளிக்கூடத்துக்கே போகிறது இல்லை. அந்த அளவுக்கு முஸ்லீம் சமூகம் கல்வியில் பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன், சச்சார் கமிஷன்லாம் முஸ்லீம்களினுடைய கல்வி நிலையை ஆய்வு செய்து மலைவாழ் மக்களை விட இவர்கள் ரொம்பவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களாக இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் ஜீரோவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பல்வேறு ஆய்வறிக்கைகள் சொல்லக்கூடிய அளவிற்கு முஸ்லீம்களுடைய நிலை இருக்கு. இது உண்மை. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. பல முன்னெடுப்புகளை நாங்கள் செய்வோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாகவே மாணவர் அணி என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மாணவர்களை கொண்டு ஒரு அணியை ஏற்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் மூலமா எங்கள் சமூகத்தை சார்ந்த இளம் சிறார்களுக்கு, சிறுவர்களுக்கு, சிறுமியர்களுக்கு, இளைஞர்களுக்கு கல்வி சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துவோம். இப்போ எப்படி இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சியை நடத்துகிற மாதிரியே என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், இந்த தலைப்பில் தமிழகம் முழுக்க பயணம் மேற்கொண்டு முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில் கல்வி சார்ந்த விழிப்புணர்வை உண்டாக்கணும். கல்வியில் நீ மேம்படணும், பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்றால், அதிகாரத்தில் நீ மேம்பட வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கை சூழல் மாற வேண்டும் என்றால் நீ கல்வியில் மேம்படணும். அது நீ அதிகமாக படிக்கவா, பட்ட படிப்புகளை படிக்க முன்வா, பட்டய படிப்புகளை படிக்க முன்வா, நீ கலெக்டர் ஆவே, IAS ஆவே, அதுக்குரிய வழிகாட்டுதலை நாங்கள் தர்றோம் என்று சொல்லி அவங்களை படிப்பதற்கு நாங்கள் தூண்டுகிறோம். பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். மாணவர்களுக்கான கையேடு ஒவ்வொரு தேர்வும் வருகின்ற பொழுது அந்த தேர்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனைகளை கொடுக்கிறோம். ஒரு சில மாணவர்கள் கல்வி ரீதியாக படிப்பதற்குண்டான உதவிகள், பொருளாதார உதவிகள் தேவைப்பட்டால் அதையும் எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். இப்படி தமிழகம் முழுக்க ஒரு 30 வருடத்திற்கும் மேலாக கல்வி சார்ந்த பிரச்சார பணிகளை மேற்கொண்டதின் விளைவாக 30 வருஷத்துக்கு முந்தைய உள்ள நிலை இப்போ இல்லை. 30 வருஷத்துக்கு முந்தைய எங்கள் சமூகத்தினுடைய நிலை என்னவா இருந்துச்சுன்னா, 5 வரையும் படிப்பான், பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுவான், வெளிநாடு போயிடுவான், முடிஞ்சு போய் துபாய் ஷேக் இருக்கிறாரு அங்கே போயிடுவோம்னு துபாய், அபுதாபி, கத்தர்னு ஏதாவது ஒரு அரபு நாட்டுக்கு போயிடுவான். இதுதான் அவனுடைய பிளான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிளானே கிடையாது. நீ எந்த படிக்கிற இளைஞர்கிட்ட போய் எங்கப்பா உன்னுடைய பிளான் என்னன்னு கேட்டால் அபுதாபின்ட்டுவான், ஷார்ஜா அதான் என்னுடைய பிளானு, துபாய் தான் என்னுடைய பிளானுன்றான். அப்போ படிப்பு சார்ந்து இங்கே அவன் படிக்கணும், இங்கே தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ளணுங்கிற ஒரு எண்ணமே அவனுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ நம்முடைய இப்போ இந்த 30 வருட கால பிரச்சாரத்தினூடாக பல்வேறு செயல் திட்டங்களினூடாக படிக்கணுங்கிற அக்கறை வந்திருக்கு. இன்றைக்குள்ள இளைஞர்கள்ட்ட போய் நீ உன்னுடைய பிளான் என்னன்னு கேட்டால் நான் IAS ஆகணுங்கிறான், IPS ஆகணும், கலெக்டர் ஆகணும், அதுக்குரிய திட்டங்களில் தான் நான் இப்போ நான் சேர்ந்திருக்கிறேன், அதுக்குரிய படிப்புகளை படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நிலையை நீங்கள் பார்க்கலாம். இப்போ முந்தைய காலத்தில் நீங்கள் பாருங்க, முஸ்லிம் பெண்கள் ஸ்கூலுக்கு போகிறத ஒரு அளவோடு நிப்பாட்டிடுவாங்க, 5ஆம் வகுப்போட நிப்பாட்டிடுவாங்க, அதிகபட்சம் போனால் 8ஆம் வகுப்பு, அதுக்கு மேலே போகிறது கிடையாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. தமிழகத்திலும் சரி, பிற மாநிலங்களில், தமிழகத்துக்கு அருகாமையில் இருக்கிற பிற மாநிலங்களிலும் சரி, பட்டப்படிப்புகள் வரையிலே பெண்கள் போகிறாங்க. பெண்கள் போகிறது மட்டும் இல்லை, இப்போ கர்நாடகாவில் கடந்த காலத்தில் பிஜேபி ஆட்சியின் போது முஸ்லிம் மாணவிகள் தலமுக்கால் அணியக்கூடாது, புர்கா அணியக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டது.
அந்த தடையை எதிர்த்து போராடினார்களா இல்லையா? நாங்கள் இதோட தான் படிக்க போவோம், படிப்பை விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்க போராடினார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் முஸ்லிம் ஆண்கள் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுல எங்களுக்கு என்ன வேதனைன்னு சொன்னா, நாங்க இப்படி இப்பதான் கல்வியில கொஞ்சம் மேம்பட்டு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறோம், இதை கூட தவறா பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எப்படி பிரச்சாரம் பண்றாங்க? இந்த இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லோரும் அல்ல, இந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஒரு சிலர் மட்டும் என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா, முஸ்லிம் பாய்மார்கள்லாம் யூபிஎஸ்சி ஜிஹாது பண்ண போறாங்க அப்படிங்கிறாங்க. நாங்க படிச்சு கலெக்டர் ஆகணும்னு சொன்னோம்னா அதை ஒரு ஜிஹாதுன்னு பேர் வச்சிடறாங்க. யூபிஎஸ்சி ஜிஹாது, இவன் படிச்சு அதிகாரத்துக்கு வந்து நாட்டை பிடிக்க போறான், உங்களை எல்லாம் கட்டாயம் மதமாற்றத்தில் ஈடுபடுத்த போறான்னு அதை ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப 600 ஆண்டுகளுக்கும் மேலாக முகலாயர்கள் இந்த நாட்டை ஆண்டாங்க. மதமாற்றத்தில் ஈடுபடுத்தினார்களா? 600 வருஷம் மதமாற்றத்தில் ஈடுபடுத்தி இருந்தா எல்லா இந்தியர்களும் முஸ்லிம்களா மாறி இருப்பாங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள்லாம் கொல்லப்பட்டிருப்பாங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலையே 600 வருஷமா ஆண்ட பொழுதும். அப்ப முஸ்லிம்கள் மதமாற்றத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கமா இல்லை, படிக்கணும் முன்னேறணும் என்கிற அந்த நோக்கம் இருக்கிறது. அது சார்ந்த பல்வேறு செயல் திட்டங்களையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூக மக்களுக்கு மத்தியிலையும் பொதுவான அடிப்படையிலையும் தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பயன்பெறுகிறார்கள். அப்படியான சின்ன சின்ன முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் தொடர்ச்சியா அதுல செயல்படுவதற்கு காத்துக்கிட்டு இருக்கோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.